அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன்னுடன். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி உதவி ஆளுநர் ரோட்டரி ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரி பிரபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் குத்தாலம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியின் உமாபதி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் ராஜலிங்கம் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ஜானகிராமன் அவர்களுக்கும் மற்றும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பனம் அவர்களுக்கும், திட்ட தலைவர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இறை மதனை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம். ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் குத்தாலம் சங்கத்தின் செயலாளர் ஜானகிராமன் அவர். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையை, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்துண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளர் நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம்.
சிறப்பான இந்த நிகழ்வை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்ற காரைக்கால் ஃபிலிம் சிட்டி ரோட்டரி நிறுவனத்திற்கு குத்தாலம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்கின்றோம். நன்றி. நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் குத்தாலம் சங்கத்தின் செயலாளர் ஜானகிராமன் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார்கள் பூங்குடி கண்ணப்பன் அம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, பயிற்சியின் மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். சின்முத்திர வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டு நேரா இருக்கும். நீண்ட மூச்சு காற்று உள்ள இழுக்கிறோம். உள்ள இழுத்து அகர ஓசை. மயமுத்திரை. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து உகர ஓசை. ஆதிமுத்திரை. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மகர ஓசை. மீண்டும் சின்முத்திரை. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து அகர ஓசை. சின்மயமுத்திரை. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து உகர ஓசை. ஆதிமுத்திரை. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மகர ஓசை. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்ற பண்ணுங்க. அடுத்ததாக ஆசன பயிற்சிக்கு போயிடலாங்க. கால்கள் நீட்டி வச்சுக்கலாங்க. வஜ்ராசன நிலைக்கு போயிடலாங்க. கைகள் பின்னாடி குடிச்சுக்கலாங்க. மகாமுத்ரா. நீண்ட மூச்சு காற்று இழுத்து மூச்சு காற்று வெளியிட்டவாறு நம்மளுடைய மூக்குனை தரைக்கு போகுது. மூச்சு விட்டுட்டே மேல வரும். எடுத்து மூச்சு காற்று வெளிவிடுறோம். பின்னாடி கைகளை கோர்த்துக்கலாங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ளே இருக்கிறோம். நுரையீரல் விரிவதற்கான பயிற்சி. மூச்சு காற்று வெளிவிட்டவாறு
கைகள் எடுக்கும் போது மூச்சுட்டே மேல வரும். அடுத்ததாக ஆதிமுத்தை வைத்து அடிவயிற்று பகுதியில் தொப்புள் பகுதிக்கும் கீழே கழிவு நீக்க உறுப்புகளான பெருங்குடலுக்கும் சிறுநீர் பைக்கும் உண்டான பயிற்சி. நீண்ட மூச்சு காற்று உள்ளே இழுக்கிறோம், மூச்சு காற்று வெளிவிட்டவாறு மூச்சு விட்டுட்டே மேல வரும். எடுத்து மூச்சு காற்று வெளிவிடுறோம். அடுத்ததாக மண்ணீரல் கணையம் சுரப்பி உறுப்புகளான மண்ணீரல் கணையம் இரண்டு உறுப்பு தூண்டுதலுக்கான பயிற்சி. நல்ல தொடைப்பகுதியில் வச்சுக்கோங்க. நீண்ட மூச்சு காற்று உள்ளே இருக்கிறோம். மூச்சு விட்டுட்டே நம்மளுடைய மூக்குனி கரைக்கு போகுது. மூச்சு விட்டுட்டே மேல வரும். எடுத்து மூச்சு காற்ற வெளியிடுறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று. கைகளை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. ஆனந்த முத்திரையில் நீண்ட மூச்சு காற்று எடுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்றோம். அடுத்ததாக பூனையாசனா. கைகளை முன்னாடி வச்சு உடம்பு மேல உயர்த்திக்கோங்க. தலைப்பகுதி மேல வரும்போது மூச்சு காற்று உள்ளே இழுக்கிறோம். முதுகு தண்டு கீழே போகுது. மூச்சு காற்று வெளியே விட்டவாறு தலைப்பகுதி உள்ள போகுது. முதுகு தண்டு மேல வரும். முதுகு தண்டு சீராக்க பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக உயலாசனம் மூக்கடைப்பு திறப்பதற்கான பயிற்சி. மூச்சு விட்டுட்டே மேல வரும். எடுத்து மூச்சு காற்று வெளிவிடுறோம். அடுத்ததாக பட்டர்ஃப்ளை. அது கொஞ்சம் பின்னாடி கால்கள் பக்கத்துல வச்சுக்கோங்க. நம்மளோட துணை பகுதியோட ஒட்டி இருக்கணும். இடையில கேப் இருக்கக்கூடாது. நல்லா கைகளை கோர்த்து வச்சுக்கோங்க. நல்லா அசைவு கொடுங்க. சேமா அசைவு கொடுங்க. நம்ம அடிவயிற்று பகுதியில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகளையும் தொடைப்பகுதியில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகளையும் கரைக்கக்கூடிய பயிற்சி. பார்க்க எளிமையாக இருந்தாலும் செய்வதற்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அடுத்ததாக நம்மளுடைய இரு கைகளையும் நல்ல கால் முட்டி பகுதியில் வச்சுட்டு நல்லா முடிஞ்ச வரைக்கும் தரைக்கு அழுத்தம் கொடுங்க.
1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக அப்படியே கால்களை கொஞ்சம் முன்னாடி நீட்டிடுறோம். ஆமையாசனா. ஆமையாசனா ஆனா நின்று நிலையில யாராவது பார்க்கும்போது ஸ்டார் மாதிரி தெரியும். நீண்ட மூச்சுக்காற்று உள்ளே இழுக்கிறோம். மூச்சுக்காற்று வெளியிட்டவாறு நம்மளுடைய முக்குனி கால் கட்டை விரலுக்கு வருது. ஒரு 10 வினாடி அப்படியே இருக்கலாங்க. மூச்சு விட்டுட்டே மேல வரும். எடுத்த மூச்சு காற்ற வெளிவிடுறோம். கால்கள் நீட்டியபடி கோமுகாசனா. வலது கால் மேல, இடது கால் கீழே, நல்லா சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. இரு கைகளும் இரு கால் பார்த்து பிடிக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ளே இருக்கிறோம். மூச்சு விட்டே நம்மளுடைய மூக்குனி மூக்கியை தாண்டி வருது. மூச்சு விட்டுட்டே மேல வரும். எடுத்த மூச்சு காற்ற வெளிவிடுறோம். முதலில் வலது கை மேல உயர்த்திக்கிறோம். முதுகு பின்னாடி, இடது கை பின்னாடி கொண்டே கோர்த்து பிடிச்சுக்கிறோம். காதோட தான் சேர்த்து இருக்கட்டும். ஒரு 10 வினாடி கண்கள் இமைக்காம பாருங்க. ஓய்வு. அடுத்த கால் மாத்தி போட்டுக்கலாங்க. நல்லா சைட்ல இழுத்து வச்சுக்கலாங்க. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு கால்கள் சைட்ல இழுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. இரு கைகளும் இரு கால் பார்த்து பிடிக்குது. நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுக்கிறோம். மூச்சு காற்று வெளியிட்டவாறு மூக்கு நீளம் முட்டியிலேயே வச்சுக்கலாம். முட்டியை தாண்டி வச்சுக்கலாம். மூச்சு விட்டுட்டே மேல வரும். எடுத்து மூச்சு காற்று வெளிவிடுறோம். இடது கை மேல உயர்த்திக்கிறோம். பின்னோக்கி கொண்டு போறோம். வலது கை பின்னாடி நல்லா கோர்த்து பிடிச்சுக்கலாங்க. காதோட தான் சேர்த்து இருக்கட்டும். ஒரு 10 வினாடி கண்கள் அமைக்காம பார்க்க போறோம். ஓய்வு. கால்கள் நீட்டியவாறு அடுத்ததாக நின்ற நிலையில் அக்காசனா. அனைவருக்கும் காலை வணக்கம். அக்காசனத்தில் தொடக்கத்தில் வலது காலை எடுத்து வச்சு செய்கிறோம். வலது காலை எடுத்து செய்யும் பொழுது இடது நாசி திறக்கப்படும். இடது கால் எடுத்து வைத்து செய்யும் பொழுது வலது நாசி திறக்கப்படும். ஆக யோக நிலையில் உச்சபட்ச நிலையாகிய மூச்சு பயிற்சியை மூச்சை ஒழுங்குபடுத்துவதாகும். அதை ஒழுங்குபடுத்தி மனதை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்வதற்கு துணை செய்கிறது. ஆக
அக்காசனத்தை தொடங்குகிறோம். முதலில் வலது கால், மூன்றாவது நிலை அமர்ந்து எழுகிறோம். கீழே போகும்போது மூச்சு காற்றை வெளிவிட்டு மேலே வரும் பொழுது மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். ஒரு முறை வலது கால் எடுத்து வச்சு செய்தால் அடுத்த முறை இடது கால் எடுத்து வச்சு செய்கிறோம். பிறகு வலது, மாற்றி மாற்றி செய்து மாற்றி மாற்றி நம்முடைய சுவாச ஓட்டத்தை திறக்கிறோம். சுவாச ஓட்டத்தை திறப்பதற்கு எப்படிப்பட்ட ஆசனங்கள் செய்தாலும் நார்ச்சத்தானது, காரமான உணவு, காரம்னா மிளகு காரம், இஞ்சி காரம், அதோடு சேர்த்து காற்றோட்டமாக உறங்குவது, இரவில் நேரமே சாப்பிடுவது, முடிந்த வரையில் திரிபுலா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்த்த பொடிகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம்முடைய பெருங்குடலை சுத்தப்படுத்த முடியும். பெருங்குடல் சுத்தமானாவே நம்முடைய மூச்சு சீரடையும். ஆக இரவில் திரிபுலா எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் திரிபுலா எடுத்துக்கொள்வது மிக 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 சிறந்தது. வெப்பம் கூடாமல் இருப்பதற்கு அந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் மூன்றும் சேர்த்த அந்த முக்கூட்டு சூரணம் மிக பங்களிக்கும். மேலும் உடலில் உள்ள அல்சரை குணப்படுத்தும், ஜீரண சக்தியை ஒழுங்குபடுத்தும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி முறையிலையும் அந்த திரிபுலா சூரணத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். சுழல் முறை பிராணாயாம பயிற்சி. முதுகுத்தண்டை நேராக வைத்து இடதில் உள்ளிழுத்து வலதில் வெளியேற்றி, வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். காற்றை உள்ளிழுக்கும் பொழுது 4 வினாடி நேரத்தில் இழுத்து வெளிவிடும் பொழுது 8 வினாடி நேரம் வெளியேற்றுகிறோம். உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல வெளியேற்றுகிறது. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்பர் திருமூலர். அந்த இயம நியமத்தை கடைபிடித்தால் ஆசன பயிற்சி அமையும், ஆசன பயிற்சி அமைந்தால் சுவாச பயிற்சி அமையும். இந்த இயம நியம பயிற்சியில் மேலும் சில வழிமுறைகளை கூறுகிறார் திருமூலர். உள்ளும் புறமும் தூய்மை காத்தல், திருப்தியுடன் வாழ்தல், தவம் செய்தல், துன்பத்தை தானே ஏற்றுக்கொண்டு உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருத்தல், உற்ற நோய் நோற்றல், உயிர்க்கு ஒரு துன்பமும் செய்யாமை என்பார் வள்ளுவர். அதோடு தெய்வீக நூல்களை படித்து புரிந்து கொள்ளுதல், இறையாற்றலோடு ஒன்றி வாழ்தல், இந்த 5 செயல்களும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாமல் தொடர்புடையவை. தூய்மை இல்லாதவர்களால் திருப்தியுடன் வாழ முடியாது. தூய்மை என்பது அகத்தூய்மையே மேன்மையாக சொல்லப்படுகிறது. ஒரு குளிப்பதோ அல்லது உடைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வது 2ஆம் பட்சமாக சொல்லப்படுகிறது. ஆக அகத்தூய்மை மேன்மையானதாக இருக்க வேண்டும்.
தவமும் செய்ய முடியாது, தெய்வீக நூல்களையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஆக அகத்தை மேன்மையானதாக, இரக்க குணமுடையதாக, தன்னை போல் மற்றவர்களையும் நேசிக்க கூடிய மனோநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். புறம் தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் என்கிறார். உடம்பை நீராலும் உள்ளத்தை வாய்மையாலும் தூய்மைப்படுத்திக் கொண்ட பிறகுதான் உயிர் எதையும் தடையில்லாமல் செய்ய முடியும். ஆக தவ பயிற்சிக்கு அந்த உடலுக்கும் உள்ளத்துக்கும் தனக்கு என்ன நேர்கிறதோ அதை மற்றவர்களுக்கும் நேசிக்கக்கூடிய நிலை உள்ளவர்களுக்கே முழுமையான மேன்மையான உயரிய தவம் கிட்டும் என்கிறார் திருமூலர். உற்றநோய் நோற்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை, அற்றே தவத்திற்கு உரு. ஒரு துன்பம் வந்தால், ஒரு நோய் தொந்தரவு வந்தால், அந்த தொந்தரவுகளை அனுபவித்து அது ஏன் வந்தது, எதற்காக வந்தது, அதை எவ்வாறு நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆராய்ந்து அதன்படி அதனுடைய போக்கில் நோய்களை குணப்படுத்த வேண்டும், தொந்தரவுகளை சரிப்படுத்த வேண்டும். அதற்கு மாறாக எதிர் செயல் செய்யும் போது அலோபதி ஆங்கில மருந்து என்ற சொல்லுக்கு, அலோபதி என்ற சொல்லுக்கு உடலில் மாற்று இயல்பை உருவாக்குவது என்கிறது தத்துவம். ஆக அந்த மாற்றாக எதிர் செயல் செய்யாமல் இயற்கை மருத்துவத்திலேயோ, சித்த மருத்துவத்திலேயோ, ஹோமியோபதி மருத்துவத்திலேயோ, ஆயுர்வேத மருத்துவத்திலேயோ, மற்ற எந்த முறைகளிலும் எதிர் செயல் கிடையாது. அந்த நோய் தொந்தரவோடு பயணித்து அதை குணப்படுத்தக்கூடிய வழிமுறையாக உள்ளது. ஆங்கில மருந்து மட்டும் எதிர் செயலாக செய்து அங்கே அந்த தொந்தரவுகளை அப்படியே நிறுத்திவிட்டு அதை மறைத்து விட்டு வெளியில் தொந்தரவு சரியானது போல் தோன்றும். ஆனால் அது சரியாகாது, உள்ளேயே மறைக்கப்பட்டிருக்கிறது. கல்வனை உள்ளே வீட்டில் வைத்து பூட்டி வெளியில் ஒன்றுமில்லாமல் காட்டுவது போல் அமைந்துவிடும். ஆக அந்த உற்ற நோய் நோற்றல் அப்படிங்கிறது சாதாரண சொல்லல்ல, மிக உயர்ந்த சொல்லாகும். ஆக இந்த வழிமுறைகளை பின்பற்றி, ஆசன முறைகளையும் யோக முறைகளையும் பின்பற்றி அந்த இயற்கையோடு இணைந்து வாழும் பொழுது என்ன உடல் தொந்தரவு வந்தாலும், உள்ள தொந்தரவுகள் வந்தாலும் அது காணாமல் கரைந்து விடும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் பயிற்சிகளில் ஈடுபட்டு உயர்ந்த நிலைக்கு நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் உயர்த்துவோமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். பொடுகு இருந்தால் இதுக்கு ஏதாவது இயற்கை வைத்தியம் இருக்கா? இருக்கு.
பலாப்பழம் சாப்பிட்டா சரியாக போயிடும். முதல்ல பொடுகுன்னு என்னன்னு சொல்லுங்கள். பல பேர் நினச்சிக்கிறாங்க பொடுகுங்கிறது ஏதோ பூச்சி வந்துருச்சுன்னு. இந்த மண்டை ஓடு இருக்கு இல்லையா, கபாலம், அதாங்க ஸ்கல்லு, அது சூடு தாங்க முடியாமல் வெடித்து செதறுது, அதுதான் பொடுகு. தலை அளவுக்கு அதிகமான சூடு வரும் பொழுது அந்த மேல் தோல் இருக்கு இல்லைங்களா, மண்டை, அது மேலே இருக்க ஒரு லேயர் பிரிஞ்சு வெள்ளை வெள்ளையாக கொட்டுது. இது வந்து நல்லதில்லை. பலாப்பழம் சாப்பிட்டா சரியாக போயிடும். உண்மையிலே சொல்லப்போனால் பொடுகு இருக்கிறவங்களுக்கு பலாப்பழம் பிடிக்கும். நீங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாமே கொடுங்க, அவங்க பலாப்பழம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம விரும்பி சாப்பிட்றத மீண்டும் மீண்டும் சாப்பிடுவதில்லை, எனவே தான் நோய் குணமாக மாட்டேங்குது. மலேசியாவில் துரியன்னு சொல்லுவாங்க ஒரு பழம், அந்த பழம் சாப்பிட்டா பொடுகு சரியாக போயிடும். நம்ம ஊரில் பலாப்பழம் தான், அந்த ஊரில் துரியன்னு சொல்கிறாங்க, அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ பொடுகு இருந்தால் பலாப்பழம் வாங்கி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. உடனே வாங்கி ஒரு மொத்த பலாப்பழத்தை வாங்கி ஒரே நாள் காலி பண்ணிடாதீங்க. 2-4 சொல்ல சாப்பிட்ணும், டெய்லி 2 நாள் சாப்பிட்ணும். சாப்பிடுங்க, கண்டிப்பாக பொடுகு உடனே சரியாக போயிடும். விக்கல் வந்தால் என்ன செய்கிறது? அந்த காலத்தில் விக்கல் வந்து என்ன பண்ணுவாங்க, வக்கோல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தலையில் போடுவாங்க, விக்கல் நின்றுடும். இப்போ வக்கோல் இல்லை, இருந்தால் எடுத்து போடுங்க. இல்லையா, கொய்யாப்பழம் சாப்பிட்டா விக்கல் நின்றுடும். கொய்யாப்பழத்துக்கும் விக்கலுக்கும் சம்மந்தம் இருக்குது. வக்கோல் இருந்தால் போடுங்க, இல்லை கொய்யாப்பழம் எடுத்து சாப்பிடுங்க. இப்போல்லாம் ரெண்டுமே இருக்கிறது இல்லை. அடுத்தது, நைட்டு பெட்டில் யூரின் போயிடுறாங்க, பெட்டு வெட்டு. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுடு தண்ணியில் தேனை கலந்து காலையில் வெறு வயிற்றில் குடிங்க. நைட்டு அந்த பெட்டில் யூரின் போகிறது ஸ்டாப் ஆகிடும், நின்றும். அடுத்து இருமலுக்கு ஏகப்பட்ட ஐடியா இருக்குது. இது ஒன் ஆஃப் த ஐடியா. இஞ்சி சாறையும் மாதுளம் பூச்சாறையும் தேனில் கலந்து, இஞ்சி சாறையும் மாதுளம் பூச்சாறையும் ஈக்குவலாக சரிசமமாக கலந்து தேனில் கலந்து சாப்பிடுங்க, இருமல் நின்று போயிடும். உடம்பு எரிச்சல் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இழந்த இலையை மை மாதிரி அரைச்சி உடம்பெல்லாம் 10 மாதிரி போட்டு குளிச்சிட்டோம்னா உடம்பு எரிச்சல் குணமாயிடும். முடி வளர்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. முடக்கத்தான் கீரை கிடைக்கும். இதை தேங்காய் பாலில் வச்சு அரைக்கணும். அம்மியில் தேங்காய் பாலை ஊற்றி முடக்கத்தான் கீரையை வச்சு தேங்காய் பாலை ஊற்றி அரைச்சி அதை தேய்ச்சி அதில் குளிங்க. கொட்டின முடி மறுபடியும் முளைக்கும், முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிடும். உள்நாக்கு வளருது. சில பேருக்கு உள்நாக்கு வளர்ந்துட்டு இருமல் வந்துக்கிட்டே இருக்கும், பேசுகிறக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த உள்நாக்கு வளர்ந்துருச்சுன்னா கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, கல்லுப்பை பொடி பண்ணி கொஞ்சமாக புளி தடவி ஒரு சின்ன குச்சியில் எடுத்துக்கோங்க. குச்சியில் எடுத்துகிட்டு, குச்சின்னு என்ன, இந்த வத்தி குச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த உள்நாக்கு வளர்ந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வாயை திறக்க சொல்லி நீங்கள் டார்ச் லைட் வச்சு அடித்து அந்த குச்சியில் உப்பும் புளியும் இருக்கு இல்லைங்களா, வாயை திறக்க வச்சு மெதுவாக உள்ளே கொண்டு போய் அதை டச் பண்ணி விட்ருங்க. டச் பண்ண அடுத்த நிமிஷங்க தொட்ட உடனே அப்படியே உருகி ஊற்றும் அந்த உள்நாக்கு. அவங்க என்ன பண்ணணும், ஆணு வாயை திறந்து குனிஞ்சு நின்னோம்னா தண்ணியாக ஊற்றும். அது தண்ணி இல்லை, உள்நாக்கு கரைஞ்சி வலிஞ்சு ஊற்றுது. ஒரே தடவை தாங்க செஞ்சு பாருங்கள். ஒருவேளை புளி இல்லாட்டி பரவாயில்ல, உப்பு மட்டும் வைக்கலாம். உப்பு கல்லுப்பு தான், பொடியுப்பு இல்லை. கல்லுப்பையும் புளியையும் சேர்த்து ஒரு குச்சியில் வச்சு உள்நாக்க டச் பண்ணால் அப்படி கரைஞ்சி ஊற்றுன்னு ஊற்றிடும். சிம்பிள் ஐடியா. இது புரியாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஏகப்பட்ட நோய் வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி பெரிய நோயின்னு சொல்லி ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அடுத்தது, காதில் சீல் வருது. இது எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, திருநீற்று பச்சளை அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க. திருநீற்று பச்சளை வாங்கிட்டு வந்து கஷாயம் வச்சு 10 நாள் குடிங்க. காதில் சீல் வரவங்களுக்கு அது அப்படியே நின்னே போயிடும். அருமையான ஒரு வைத்தியம் திருநீற்று பச்சளை. தீப்புண்ணு, பட்டாசு வெடிக்கும்போது தீப்புண்ணு பட்டுருச்சு, அடுப்பில் தீப்புண்ணு இருந்துச்சுன்னா சுத்தமான தேன். நீ கடையில் வாங்குறது அது வெள்ளை சக்கரையில் செய்யப்பட்ட தேன். நான் சொல்கிறது சுத்தமான தேன். இந்த சுத்தமான தேனை அந்த தீப்புண்ணு மேலே தடவினீங்கன்னா எப்பேற்பட்ட தீப்புண்ணும் சரியாக போயிடும்.
இருந்த இடமே தெரியாது, காணாமல் போயிடும். தேனுக்கு அவ்வளோ மகத்துவம் உள்ளது. அடுத்தது, இந்த கத்தியில் அறுபடுறது, பிளேடில் அறுபடுறது, அருவாள் அறுபடுறது, இந்த மாதிரி புண்ணு இருந்துச்சுன்னா இதுக்கு வெள்ளைப்பூண்டை நல்லா தட்டி சர்க்கரையில் கலந்து அந்த இடத்துல வச்சு ஒரு துணி போட்டு கட்டி வச்சுருங்க. வெள்ளைப்பூண்டும் சர்க்கரையும் ரெண்டும் சேர்ந்து கட்டி இறுக்கமாக வச்சிங்கன்னா 6 நாளில் வெட்டு காயம் எல்லாமே சரியாக போயிடும். இது ஒரு அருமையான சிகிச்சை. அடுத்தது, ஓசோன் குளியல். அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 1.5 மணி நேரத்தில் ஓசோனுடைய படலங்கள் பூமியை நோக்கி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நீங்கள் என்ன பண்ணணும், ஓசோன் குளியல் குளிச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இரவு என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்தில் மொட்டை மாடியில் தண்ணி வச்சுருங்க. நைட் என்னாகும், நட்சத்திரங்கள், இந்த ஓசோன் எல்லா சக்தியும் அந்த தண்ணியில் இறங்கிடும். காலையில் அந்த தண்ணியை எடுத்து குளிங்க, தலையோடு குளிங்க, ஓசோன் சக்தி கிடைக்கும். இவருங்க பிளாஸ்டிக்கை வைக்காதீங்க. பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கிறத விட எவர் சில்வரை வைலுங்க, இல்லைன்னா இரும்பில் வைங்க. இரும்பில் பாத்திரம் வச்சு ஓசோன் படத்தை பிடிக்கிறது தான் மிக மிக சிறப்பு. இரும்பு இல்லைன்னா எவர் சில்வரும் இல்லைன்னா வேணால் பிளாஸ்டிக்கில் வச்சுக்கோங்க. இது எப்படி தெரியுமா குளிக்கணும், சூரிய உதிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னால் அந்த தண்ணியில் குளிச்சிங்கன்னா நிறைய சக்தி கிடைக்கும். சூரிய உதிச்சு ஒரு 15 அப்புறத்துக்குள்ளே குடிச்சிங்கன்னா ஒரு பாதி சத்து கிடைக்கும். சூரிய உதிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தண்ணியில் குளிச்சிங்கன்னா அந்த சத்தெல்லாம் ஆவியாயிரும். சூரிய ஒளி வந்த உடனே ஓசோன் படலங்கள் இங்கிருந்து நீக்கப்படுகிறது. எனவே இனிமேல் உங்களுக்கு சக்தி அதிகமாக வேணும். இங்கே பாருங்கள், ஓசோன் சிகிச்சைன்னு சிகிச்சை இருக்குது. அது கொஞ்ச நாளாக ரொம்ப ஃபேமஸ் ஆகி எல்லோரும் குணமாயிட்டாங்க. எல்லாம் குணமானதா என்ன பண்ணுவாங்க, அது தடை விதிச்சு இப்போ எங்கேயுமே இல்லை. ஓசோன் சிகிச்சை மிகவும் அருமையான சிகிச்சை. மீண்டும் அதை நாம் கொண்டு வர வேண்டும். ஓசோன் சிகிச்சை செய்யும் பொழுது அனைத்து வியாதிகளும் குணமாகிறது. இயற்கையான ஓசோன் சிகிச்சை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நைட்டு இரும்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மொட்டை மாடியில் வச்சு காலையில் சூரிய உதிப்பதற்கு ஒரு 15 நிமிஷம் முன்னால் எடுத்து குளிங்க. ஓசோன் சக்தி உடம்புல அவ்வளோ கிடைக்கும். அனைத்து நோய்களுக்கும் சர்வரோக நிவாரணி. ஓசோன் குளியல் குளிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி நன்றி ஐயா, அற்புதமான விளக்கங்களை அளித்த ஈழர் பாஸ்கர் ஐயாவிற்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பு ஒரு வழிமுறைகளையும் நல்ல ஒரு சிந்தனைகளையும் அளித்துக் கொண்டிருக்கும் அருள்நிதி இறைமதன் ஐயா அவர்கள் இந்த வாரமும் கடந்த வாரம் உங்கள் வாழ்வை பற்றிய ரகசியத்தை பற்றி நமக்கு அற்புதமாக விளக்கினார்கள். அதே போன்று இந்த வாரம் உங்களின் சொத்துக்கள் பற்றிய ரகசியம் என்ன என்பதை ஒரு அற்புதமான விளக்கங்களுடன் நம் அனைவரையும் நல்ல ஒரு சிந்தனையுடன் செயலாற்ற வருகிறார்கள். நிகழ்ச்சியை நமக்கு அளிக்க இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வாழ்க வாழ்க.